ஹாய், டேட் 28 மூவிக்கு வந்துட்டோம். போகலாம் வாங்க. ஸ்க்ரீன் 7 பண்ணுமா? ஸ்க்ரீன் 7 தான் நம்ம போகணும். இல்லையே, 8 புக் பண்ணேன். நம்ம புக் பண்ணது 7, ஸ்க்ரீன் 7. இல்லை, 8 புக் பண்ணியிருக்கிறேன். 7 தான் நம்ம போகணும். இல்லை, 8 போகணும். இப்போ 7 போனோமா இல்லை 8 போனோமா, என்ன மூவி போகணுன்றதை ஃபுல் வீடியோவில் பாருங்கள். Hi, day 28, 28 days of 365 days movie challenge. 28 days கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது என்ன 7th ஸ்க்ரீனா 8th ஸ்க்ரீனான்னு பேசியிருப்போம். ஆக்சுவலாக நேற்று ஒரு காமெடியா இல்லை ட்ராஜடியான்னு தெரில. நம்ம ஒரு படம் புக் பண்ணி போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுதான் அந்த படம் வந்து புது படம் இல்லை, ஆல்ரெடி ரீரிலீஸ் ஆன படம்னு சொல்லிட்டு. சரி, ரீரிலீஸ் படம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை நம்மளுக்கு கவுண்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாமா இல்லை விட்டுடலாமான்னு தெரில. ஸோ அதனால் அந்த படத்தை விட்டுட்டு அப்படியே அங்கேயே வேறு ஒரு படம் புக் பண்ணி அந்த படத்தை நேற்று பார்த்துட்டோம். அதுதான் அது வந்து ஒரு படம் 8th ஸ்க்ரீனும் ஒரு படம் வந்து 7th ஸ்க்ரீன்லேயும் இருந்தது. அதுதான் வந்து நேற்று சொல்லியிருக்கோம், ரெண்டுமே போகணுன்ற மாதிரி. ஸோ நம்ம வந்து போன படம் பார்த்திங்கன்னா சாரங்கபாணி ஜாதகம். அந்த படம் தான் வந்து 28th டே வந்து நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து தெலுங்கு மூவி. ஜானர் பார்த்திங்கன்னா காமெடி ஜானர் தான். நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூ 7:40 PM ஷோ தான் பார்த்துருக்கோம். மூவி ரிவ்யூ பார்த்திங்கன்னா வந்து காமெடி ஜானர் மூவி தான். ஸோ காமெடி ஜானர்னும் போது நம்ம பெருசாக வந்து அதில் லாஜிக்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஸோ லாஜிக்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. பட் வந்து நம்ம எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக போனோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். படம் வந்து பார்க்கலாம். ஒரு சின்ன கான்செப்ட் தான். அவர் வந்து ஹீரோ வந்து ஜாதகத்தில் வந்து அஸ்ட்ராலஜியில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. எதுவாக இருந்தாலும் அஸ்ட்ராலஜி படி தான் பண்ணுவார். ஸோ அவருக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வருது அவரோட லைஃப்பில். ஸோ அவர் எதை ஓவர் கம் பண்ணி வந்தாரா இல்லை எதாவது பிரச்சனையில் மாட்டினாரா, எப்படி வந்து அவர் லைஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணாருன்றது தான் மூவி கதையே. இப்போ என்ன பிரச்சனைனா அதில் நமக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற சீன் எல்லாமே நமக்கே தெரிஞ்சிருது. காமெடின்றதுனால நம்ம இதுதான் அடுத்து இதுதான் பண்ண போகிறாங்கன்றது தெரிஞ்சிருது. ஸோ அதையே வந்து லென்த்தாக எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க ஃபன்னாக கொண்டு போகிறாங்க. ஃபேமிலியாக பார்க்கணுன்னா பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். லாஜிக் ரொம்ப பார்ப்போம், எனக்கு வந்து ரியலிஸ்டிக்காக வேணும்னா இந்த படம் வந்து உங்களுக்கான படம் கிடையாது. பை.